நேர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்னாடி காஜு கத்திரிங்கிற டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸுங்கிற சைனீஸ் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். முட்டை 1, மைதா 100 கிராம், சோள மாவு 50 கிராம், வெள்ளை மிளகு தூள் 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, அஜினோமோட்டோ 1 சிட்டிகை, நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1, நீளமாக நறுக்கிய கேரட் 1, நீளமாக நறுக்கிய கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் 100 கிராம், நீளமாக நறுக்கிய குடைமிளகாய் 1, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தால் அரைக்கட்டு, சோயா சாஸ் 1 டீஸ்பூன். நேர்களே, இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்புங்க. அதாவது முதல்ல வந்து நம்ம வந்து பேன் கேக் ரெடி பண்ணிக்கணுங்க. பேன் கேக்னா ஒரு மைதா கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு முட்டை போட்டு ரொம்ப சன்னமாக சாஃப்டாக வந்து நம்ம வந்து ஒரு தோசை ரெடி பண்ணணுங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ணணும். இந்த சன்னமாக இருக்கிற இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா 100 கிராம், சோள மாவு 50 கிராம், முட்டை 1, உப்பு ருசிக்கேற்ப. இதை நாலுத்தையும் நல்லா வந்து ஒரு மாவு மாதிரி கலந்துக்கிட்டு தோசை மாதிரி நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாங்க. அதில் தின்னாக ஒரு பேன் கேக் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி சோயா சாஸ் அஜினோமோட்டோ சால்ட்டு பேப்பர் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அந்த பேன் கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல ஒரு முட்டையை உடைச்சிக்கோங்க. முட்டையை உடைச்சிக்கிட்டு அதை நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சளும் ஒன்றா வர அளவுக்கு இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் மைதா மாவு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மைதா ஆட் பண்ணிக்கணும் அதில் பாதி சோள மாவு ஆட் பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயே. இப்போ இதை வந்து நல்லா மாவு பிசைங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா பிசைங்க. இதை வந்து நல்லா பிசைனுங்க. அதாவது இதுல இருந்து ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பேன் கேக் வராதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடும். இந்த மாவு வந்து நீங்கள் அடிக்கிறதுலேயே வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடணும்னு வச்சுங்களேன். இது மாதிரி வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடணுங்க. இப்போ கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கணுங்க. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் 1 டீஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துடணுங்க. தின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அது கொண்டு வந்துடணுங்க. இதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனை ஒரு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு தடவை ஷாலோ பண்ணுங்கள். ஷாலோ பண்ணிவிட்டு அடுப்புலேயே வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு இதை எல்லா சைடும் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு அதில் இதை போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தின்னாக வந்து பேன் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவை வச்சு பேன் கேக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நேர்களே, இந்த மாதிரி ஒரு இதில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த நீல் வாட்டில் நறுக்கி வச்ச கேரட், கொஞ்சம் முட்டைக்கோஸ்,
குடமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், இதுலேயே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து ஒரு பாதி குக் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணுங்க. இப்போவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆஃப் குக் ஆகணும்னு வச்சுங்களேன் இப்படி சாத்தே பண்ணுறதுலையே. பார்த்திங்கன்னா பாத்திரம் உங்களுக்கு வந்து ஹீட்டே ஆகாதுங்க. பாத்திரம் வந்து இதில் சுத்தமாக ஹீட்டே ஆகாது. அதுதான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஸ்பெஷாலிட்டிங்க. ஆக்சுவலாக சைனீஸ் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமுங்க. ஒரு 500 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் சமைப்பாங்க. பட் நாம் வீட்டில் செய்யும்போது அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்காது. ஆனால் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 டிகிரி சென்டிகிரேட் வரையும் கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கணும். நீங்கள் வீட்டில் செய்கிறதுனால நீங்கள் ஒரு 120 to 240 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சு இதை நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆஃப் சாத்தே ஆகிடுச்சுங்க. ஒரு வந்து பாதி வந்து சாத்தே ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சாத்தே ஆனதுக்கப்புறம் இதுலேயே ஒரு சிட்டிகை அஜினோமோட்டோ வந்து நல்லா கலந்துக்கணுங்க. அஜினோமோட்டோ வந்து அது பார்த்திங்கன்னா மோனோசோடியம் குளூட்டமேட்டுன்னுவாங்க. இதுக்கு எதுக்காக போகிறோம்னா இது வந்து இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற வாசனையும் ருசியும் அதிகப்படுத்தும்னு வச்சுங்க. அதுக்காக தாங்க அஜினோமோட்டோவை ஆட் பண்ணுறோம். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்குங்க. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை வந்து கிளறிக்குங்க. இப்போ உங்களுக்கு காரம் வேணும்னா இதிலே கூட கொஞ்சம் பச்சை மிளகாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ருசியாக இருக்கும். இதில் ஒரு சிட்டிக்கு சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சு கறிக்காதுன்னு வச்சுங்களேன். இப்போ சைனீஸ் ப்ராடக்ட் அஜினோமோட்டோ இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு நெஞ்சு கறிக்குங்க. அதனால் ஒரே ஒரு சிட்டிக்கை சர்க்கரை இதில் தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சு கறிக்காது. அதே சமயம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நேர்களே, இந்த பேன் கேக்கை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் எடுத்து வைங்க. இதில் ரொம்ப வைக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சமாக கூட வச்சா கூட போதும். கொஞ்சம் வச்சுட்டு இந்த முட்டை இல்லைன்னா இந்த மாவு இருந்துச்சு இல்லைங்களா, அதையே வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி தடவி விட்ருங்க. தடவி விட்டு இது மேலே அப்படியே மடிச்சிருங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க வேணும்னா. வச்சுட்டு இதை வந்து நல்லா மடிச்சு விட்ருங்க 2 சைடும். மடிச்சுட்டு இந்த சைட்ஸ்லாம் கூட நல்லா தடவிக்குங்க. தடவிட்டு இது மேலேயும் அதே மாவு இருந்துச்சு இல்லைங்களா, நீங்கள் இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிங்களா, அதையே போட்டுட்டு இதை நல்லா அப்படியே அதுலேயே ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சைட்ஸ்லேயும் அதெல்லாம் தடவிக்குங்க. ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இதை அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. நேர்களே, இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸை இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி நல்லா மடிச்சுக்குங்க. இப்போ வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேர்களே, இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் இந்த பேன் கேக்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பாக வர வரைக்கும் இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இதே மாதிரி மற்ற ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறம் அதை ஆயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
நேர்களே, இந்த சென்னிஸ் ஸ்பெஷல் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலை இந்த மாதிரி நீங்கள் அழகாக அட்ராக்டிவாக ஒரு லெட்டிவ்ஸை வந்து பேஸாக வச்சு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பட்ஸையே வந்து நீங்கள் ஃப்ளார் மாதிரிலாம் பண்ணி இந்த டர்னிப்ஸில் ஃப்ளார்லாம் பண்ணி இந்த மாதிரி அழகாக அட்ராக்டிவாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சில்லி சாஸ் அப்படி இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ்லாம் வந்து அக்காம்படிமெண்ட்டாகவும் கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது வந்து சின்ன பசங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வித்தியாசமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நேர்களே, இந்த வருடம் சென்னிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நடைபெறும் வகுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் யூனிவர்சிட்டியோட அப்ரூவலோட பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், எம்பிஏ இன் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஒரு வருட படிப்புகளான ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, டேட்டா ப்ராசஸிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சீ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் கேனிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் இந்த படிப்புகள் அங்கே நடந்துகிட்ருக்குங்க. பெரியார் யூனிவர்சிட்டி பற்றி சொல்ல வேணாங்க, அது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் இருக்க டாப் 10 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் யூனிவர்சிட்டி ஒன்றுங்கனால இதோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. நான் முன்னவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் ரன் பண்ணுற காலேஜ்னால் எங்களுக்கு மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுக்கு தகுந்தபடி எங்கள் காலேஜில் எல்லா தொழில்நுட்பமும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை தான் நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் கூட உங்களுக்கு வந்து வாரம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த வாரம் காஜு கத்திலி எப்படி செய்கிறது, வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ருசியான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's goodbye from Kadir. Thank you.